பாம்பனில் புதிய பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. புதிய பாலத்தின் வழியாக ரயில் சேவை தொடங்கியது. பாம்பனில் புதிய செங்குத்து தூக்குப்பாலம் வழியாக கப்பல் போக்குவரத்து. புதிய பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்த நிலையில் சேவை தொடங்கியது. ஹெலிகாப்டரில் இருந்தபடி ராமர் பாலத்தை கண்டு ரசித்தார் பிரதமர் மோடி. பாம்பன் விழாவிற்கு வந்தபோது எடுக்கப்பட்ட காட்சிகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு தமிழகத்திற்கு மிக முக்கிய பங்கு உள்ளது. தமிழகத்தின் திறமை எந்த அளவிற்கு அதிகரிக்கிறதோ அதே அளவிற்கு நாடும் வளர்ச்சி பெறும் என ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மீனவர்களின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மத்திய அரசு துணை நிற்கிறது. மத்திய அரசின் முயற்சியால் கடந்த 10 ஆண்டுகளில் 3700 மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தகவல். தமிழ்நாட்டின் தலைவர்களிடம் இருந்து தனக்கு அடிக்கடி கடிதம் வருகிறது. ஆனால் அதில் ஒருவர் கூட தமிழில் கையெழுத்திடுவதில்லை. குறைந்தபட்சம் கையெழுத்தாவது தமிழில் போடுங்கள் எனவும் பிரதமர் மோடி வேண்டுகோள். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் கற்பிக்கும் மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குங்கள் எனவும் வலியுறுத்தல். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை. பாம்பனில் புதிதாக திறக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்தில் பழுது. தூக்கு பாலத்தை கீழே இறக்க முடியாமல் பழுது ஏற்பட்ட நிலையில் அதிகாரிகள் ஆய்வு. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டம். கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது. பிரதமரின் ராமேஸ்வரம் விழாவில் பங்கேற்காதது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். பங்கேற்க முடியாதது பற்றி பிரதமரிடம் ஏற்கனவே தெரிவித்து விட்டதாகவும் தகவல். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்திற்கு பாதிப்பு இல்லை என்பதை தமிழக மண்ணில் பிரதமர் மோடி உறுதிப்படுத்த வேண்டும். வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். ஊட்டியில் 353 கோடியில் புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து சிறப்பம்சங்களை பார்வையிட்டார். உதகை அரசு விழாவில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். உதகை அரசு விழாவில் கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார் முதல்வர் ஸ்டாலின். புகைப்படம் எடுத்து உற்சாகம். உதகை அரசு விழாவில் மேடையில் இருந்து இறங்கி மனுக்கள் பெற்றார் முதல்வர் ஸ்டாலின். நாட்டிலேயே பட்டினிச்சாவு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்பதை நிரூபித்துள்ளோம். அதிக வளர்ச்சியை எட்டிய மாநிலமும் தமிழ்நாடுதான் என்று முதலமைச்சர் பெருமிதம். ஊட்டியில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி அமைத்து தரப்படும் என்றும் அறிவிப்பு.
நீட் விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவிக்க முடியுமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால். ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு மதுரை சென்றடைந்தார் பிரதமர் மோடி. தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் மே 15ஆம் தேதிக்குள் அனைத்து கடைகளில் பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. பெயர் பலகைகளை தமிழில் மாற்றாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. திருப்பூர் பேருந்து நிலையத்தில் பிச்சை எடுக்க வைக்கப்பட்ட 5 குழந்தைகள் மீட்பு. 2 பெண்களை பிடித்து போலீசார் விசாரணை. சென்னையில் துணை மருத்துவ படிப்புகளுக்கு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம் திடீர் ரத்து. தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஓமந்தூரார் வளாகத்தில் குவிந்த மாணவர்கள் அதிருப்தி. இலங்கை அனுராதபுரம் ரயில் நிலையத்தில் புதிய மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதை திறப்பு. புதிய சிக்னல் அமைப்பையும் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. இலங்கை சிறையில் இருந்து தமிழக மீனவர்கள் 14 பேர் விடுதலை. பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தை தொடர்ந்து அந்நாட்டு அரசு உத்தரவு. சென்னையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சந்தித்து பேசியதாக கூறப்பட்ட நிலையில் மறுப்பு. சென்னை மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி 11 லட்சம் ரூபாய் மோசடி. ஏற்கனவே 2 வருவாய் அலுவலர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 கைது. ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் மற்றும் குஜராத் அணிகள் பல பரீட்சை. ஹைதராபாத் ராஜீவ் காந்தி மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் பவுலிங் தேர்வு. புதுக்கோட்டை கீரனூர் அருகே 5 மாத ஆண் குழந்தை தண்ணீர் ட்ரம்மில் சடலமாக மீட்பு. கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை. சென்னை 1000 விளக்கு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பெண்ணுக்கு பாலியல் சீண்டல். இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஈரோடு மாவட்டம் பவானியில் 13 வயது சிறுமி தொண்டையில் உணவு சிக்கி உயிரிழந்ததால் அதிர்ச்சி. உடலை பிரேத பரிசோதனை செய்ய மருத்துவர்கள் மறுப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக கேரளாவைச் சேர்ந்த MA பேபி தேர்வு. மதுரையில் நடைபெற்ற பொலிட் பீரோ கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் MA பேபிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தரிசனம். ஆந்திர மாநில உள்துறை அமைச்சர் அனிதாவும் வழிபாடு. விடுமுறை நாளில் திருச்செந்தூர் ரயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கடலில் புனித நீராடி 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை. சென்னை நந்தம்பாக்கத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் திடீரென வெளியேறிய புகை. ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள்.
காசாவில் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக டெல் அவீவ் நகரில் இஸ்ரேலியர்கள் போராட்டம். தாக்குதலை நிறுத்திவிட்டு பணைய கைதிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள்.